இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நிகமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 99வது வாரத்தில் 571வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல் உணர்வு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நம் சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை கவிஞர், எழுத்தாளர் காசி ஆறுமுகம் அவர்கள் இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்க உள்ளார். திரைத்துறையில் எண்ணற்ற பாடல் ஆசிரியர்கள் இருந்தாலும், தனித்துவமாக தனக்கென ஒரு பாதையில் செயல்படுபவர்கள். அது மட்டுமல்லாமல், நேரிய ஒழுக்க நெறிகளை தமது பாடல் வரிகள் வாயிலாக இந்த உலகிற்கு எடுத்து சென்ற உன்னதர்களை பற்றிய ஒரு அறிமுகமாக இந்த நிகழ்வு நமக்கு திருமிகு காசி ஆறுமுகம் அவர்களால் இங்கு வடிவமைக்கப்பட்டு, தனி சிறப்பு வாய்ந்த பாடலாசிரியர்கள் குறித்த பார்வை நமது தளத்தில் அரங்கேறி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் ஆலங்குடி சோமு அவர்களை பற்றிய தகவல்களை நம்மோடு சாராம்சமாக பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ள அன்பு கவிஞர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆலங்குடி சோமு அவர்களின் அற்புதமான வாழ்வியல் வழித்தடங்களோடு கரம் கோர்த்து பயணித்து, நமது வாழ்வியல் வழித்தடங்களையும் இன்னும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த சரித்திரம் படைப்பும் குழுவிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கவிஞர் அழகு தமிழாலும் மக்கள் மொழியிலும் நெஞ்சை கொள்ளை கொண்ட ஒரு கவிஞர் தான் ஆலங்குடி சோமு அவர்கள். இவர் பிறந்தது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள ஆலங்குடி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். முதலில் இவருடைய திரைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, இவருடைய நண்பர் புரட்சிதாசன் என்கின்ற இவருடைய நண்பர், இவர் வந்து மற்ற மொழி படங்களை தமிழுக்கு டப்பிங் செய்கின்ற பொழுது வசனம் எழுதுவதற்காகவும் அந்த டப்பிங்கில் உறுதுணையாகவும் இருந்தவர் தான் புரட்சிதாசன். இவரும் ஒரு கவிஞர். அப்போ இவர் வந்து ஆலங்குடி சோமுகிட்ட ஒரு சில தகவல்கள் அந்த டப்பிங் சார்ந்து எழுதும்போது அந்த வார்த்தைகள் அதெல்லாம் ஆலங்குடி சோமு வந்து அதிகமாக இவருக்கும் உதவியாக இருந்திருக்காரு.
அப்போ ஆலங்குடி சோமு அவர்களுடைய அந்த திறமையை பார்த்துவிட்டு, அவர் வந்து திரையிலே வந்து பாடல் எழுதுவதற்கு அவரை அழைத்து வருகிறார். எப்பவுமே வந்து ஒரு புதியதாக வர ஆள்களுக்கு வந்து அதிகமாக அ வழி வ வழிகாட்டியது வந்து தேவர் ஃபிலிம்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இவருக்கும் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் வந்து வழிகாட்டுது. சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து முதல்ல அவர்கிட்ட தான் அறிமுகம் ஆகுறாரு. அப்போ சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. யானை பாகன்கிற ஒரு படம். அதுல வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பாடல். அது முக்கியத்துவம் அந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பாடல் ஒண்ணு வேணும்னு டைரக்டர் கேட்குறாரு. சரி புதுசா வரவங்ககிட்ட குடுக்கலாமே அப்படின்னு சொல்லி, இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அது என்னன்னா, ஒரு நகைச்சுவை பாடல் மாதிரி இருக்கும். அ கணவன் காதலன் வந்து காதலிகிட்ட தன்னுடைய காதலை சொல்ற மாரி இருக்கணும். அந்த நகைச்சுவை பாடல்னால, சரி பெருசா வந்து கதைக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இவர்கிட்ட குடுக்குறாங்க. அது வந்து ஆச்சி மனோரமா வந்து அதுல நடிச்சிருப்பாங்க. அப்புறம் குலதெய்வம் ராஜகோபால் அப்படிங்கிற நடிகரும் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து குலதெய்வம் ராஜகோபால் அவர்கள் வந்து ஆச்சி மனோரமா கிட்ட தன்னுடைய காதல சொல்றாங்க. அப்படிதான் அது வந்து நகைச்சுவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்பதான் அவர் அந்த பாடல் எழுதுறாரு. இதுலயும் வந்து என்னன்னா, முதல் பாடல் இதுதான். "ஆம்பளைக்கு பொம்பள அவசியந்தான், ஆம்பளைக்கு பொம்பள அவசியந்தான்" அப்படிங்கிற அந்த பாடல் எழுதுறாரு. ஏன்னா, அதுல வந்து அ ஆம்பளைக்கு வந்து பொம்பள அவசியம் அப்படிங்கிற மாரி பெண்கள முன்னிறுத்தி அந்த பாடல் எழுதுறாரு. ஏன்னா இருவரும் இணைந்து தான் பல நற்செயல்கள்லாம் செய்வதற்கு பொம்பளையோட அந்த அனுசரணை நம்மளுக்கு கண்டிப்பா தேவை ஒரு ஆம்பளைக்கு அப்படிங்கிறது நினைச்சு அந்த பாடல் எழுதுறாரு. அதனால வந்து அந்த காதலையும் சொன்ன மாரி இருக்கணும். பெண்கள முன்னிறுத்துற மாரியும் அந்த பாடல் வந்து வரும். ஆ இதுதான் இவருடைய முதல் பாடலா இருக்கும். இந்த பாடல் வந்து ஒரு நகைச்சுவை பாடல் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவரு வச்சிருந்தாங்க. ஆனா இது மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படத்துல மற்ற பாடல்கள விட இந்த பாடல்கள் வந்து எளிதில போய் அடித்தட்டு மக்கள்ட்ட போய் சேர்ந்தது. ஏன்னா, அந்த மக்கள் மொழியிலே அவரு புரிய வச்சிருப்பாரு. ஆம்பளைக்கு பொம்பள அப்படிங்கிறது ஆணும், பெண்ணும்னு எழுதின்ற காலத்துல ஆம்பளைக்கு பொம்பளன்னு சொல்லும்போது, மக்கள் கிட்ட எளிதில போய் அந்த பாடல் போய் தொட்டுச்சு. அன்னையில இருந்து வந்து அ நம்ம தேவர் ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு முக்கிய கவிஞராக ஆலங்குடி சோமு வந்து மாறிட்டாரு. அதேபோல வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு ஆஸ்தான கவிஞராகவும் ஆலங்குடி சோமு பிற்காலத்துல மாறுறாரு. ஆ அவருக்கு வந்து என்னன்னா, உடுமலை நாராயணகவி, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர்கள்லாம் வந்து பாடல் எழுதி அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய தருணம் வந்துடுச்சு. பட்டுக்கோட்டையார் வந்து சிறு வயதிலே இறந்து விட்டார். அப்புறம் உள்ளவங்களும் வந்து தன்னுடைய பாடல் எழுதுற வாய்ப்பை குறைச்சுக்கிட்டாங்க. அவங்களாவே குறைச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளுமையும் தேவைப்பட்டுச்சு. அ அப்போ வந்து அசோகன் வந்து அ எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமான நண்பரா இருந்தார். அசோகன் வந்து ஒரு படத்துல வந்து எம்ஜிஆர் கிட்ட ஆலங்குடி சோமுக்கு வாய்ப்பு கேட்டு ஒரு பாடல் குடுக்குறாங்க. எம்ஜிஆரும் ஆலங்குடி சோமுவோட அந்த திறமைய பார்த்து அந்த பாடல் அ எழுதி குடுத்து, அதிலிருந்து எம்ஜிஆரும் கூட வச்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துல அடிமை பெண்கிற அந்த படம். அந்த படம் வந்து அ ஒரு அடிமையா இருக்கின்ற அடிமை சமூகத்துல இருக்கின்ற ஒருவர். அதாவது இதுவரைக்கும் தாயே பார்க்காதவர். சிறு வயதில இருந்தே ஒரு சிறையில் அடைபட்டு இருந்தவர். அவர் தப்பித்து வந்து தன் அன்னைய தேடி போகணும். அப்ப அந்த தாய தேடி போகும்போது, அந்த உணர்ச்சி வந்து மேலோங்கி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து ரொம்ப மெனக்கிடுறார். எம்ஜிஆர் பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா, மருதகாசி அவர்களுடைய பாடலே 2 முறை, 3 முறை திருத்தி அ தன்னுடைய படங்கள்ல சேர்க்கிற அளவுக்கு எம்ஜிஆருக்கு புலமையும் இருந்திருக்கு. அதாவது இப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிற அந்த ரசிப்புத்தன்மை. புலமை என்பதை விட அந்த ரசிப்புத்தன்மையும், மக்கள் எப்படி விரும்புவாங்க அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அதனால தான் எம்ஜிஆர் படத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்கள் கிட்ட எளிதில போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் எம்ஜிஆர் பாடல் வைப்பாரு. படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், கதைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் குடுக்குறாரோ, அதேபோல பாடல்கள்ல வரிக்கு வரி அவர் முக்கியத்துவம் குடுத்து, அந்த பாடலை ஒரு தடவ உள்வாங்கி, அதன் பின் தான் தன்னுடைய படத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர் தான் எம்ஜிஆர். அப்போ இந்த இந்த பாட்டு இந்த படம் இந்த சிட்யூவேஷனுக்கு ஏத்த மாரி பாடலை வந்து பல கவிஞர்கள்ட்ட போறாரு. கிட்டத்தட்ட புதுமுக கவிஞர்கள் எல்லாருமே வந்து அந்த பாட்ட எழுதி குடுக்குறாங்க.
ஒரு 30 கவிஞர்கள்கிட்ட எழுதி குடுத்தாலும், எம்ஜிஆருக்கு வந்து அந்த திருப்தி இல்ல. ஏன்னா, எம்ஜிஆர் வந்து தாய்மைய போற்றக்கூடிய பாடல்கள் அதிகமா வச்சிருப்பாரு. அவருக்கு தாய் பாசம் எல்லாருக்குமே அந்த தாய்ங்கிற ஒரு பாசம் அதிகமா இருக்கும். அப்போ அது மக்கள் கிட்ட போயிட்டு அந்த சென்டிமென்ட்டா போய் அழகா போய் மக்கள் மனத தொடும். அப்ப அப்படிப்பட்ட பாடல் அவர் தேடிட்டு இருக்கும்போது, ஆலங்குடி சோம வச்சு அந்த பாட்ட எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆலங்குடி சோம வச்சு எழுத வைக்கிறாரு. அப்புறம் எழுத வைக்கும்போது, ஆலங்குடி சோமுவையும் வந்து 2, 3 தடவ திருப்பி அனுப்பிச்சுடுறாரு. பாடல் வந்து கொஞ்சம் மாத்தணும் அப்டின்ட்டு. அப்புறம் கடைசில ஆலங்குடி சோமு சொல்ட்டாரு, "இல்ல இதுக்கப்புறம் மாத்துனா நான் நேரா ஊருக்கே போயிருவேன்." அப்படிங்கிற மாரி அ கடைசியா ஒரு பாடல் எழுதி கையில குடுக்குறாரு. அப்புறம் எம்ஜிஆர் அந்த பாடல பாடிட்டு பாத்துட்டு, "ரொம்ப அற்புதமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் டியூன் போட்டு அந்த பாடல வச்சாங்க. சொல்றதுலருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு என்னன்னு. அடிமை பெண் படத்துல தாய தேடி போகும்போது அந்த பாடல் வரும். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் வந்து அந்த தாய் பாடலுக்கு ஒரு தாய் பாடல்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாடல் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடலாக பிற்காலத்துல மாறியிருந்தது. அப்ப எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட முக்கியத்துவமும், இவருடைய அந்த கவித்துவமும் சேர்ந்து அந்த பாடல் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய்மையை போற்றக்கூடிய பாடல்களில் முதன்மையான பாடலாக இந்த பாடல் இருக்கும். இத பார்த்த உடனே இதுவும் படமும் ஹிட் ஆச்சு. பாடலும் வந்து மிகப்பெரிய புகழ் அடைந்தது. இந்த படத்திற்காக அவருக்கு பேசிய தொகை போக, தனியாக ஒரு தங்க மோதிரமும் அணிவித்து, மீண்டும் ஒரு தொகை வந்து அதிக தொகை வந்து அன்றைய காலகட்டத்தில எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆலங்குடி சோமு அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார். அந்த அளவுக்கு அவருடைய அ திறமை மேலோங்கி இருந்தது. பிற்காலத்தில் எம்ஜிஆர் பாடல்கள் பல பாடல்களுக்கு பல படங்களுக்கு அவரு பாட்டு எழுத வேண்டிய அ ஒரு முக்கிய கவிஞராகவும் இருந்தாரு. அதுவும் போக அந்த 65க்கு அப்புறம் எம்ஜிஆரோட படங்கள் வருவதும் குறைந்து விட்டது. காரணம் என்னன்னா, அவரு அரசியல்லயும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். 67ல அண்ணா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அரசியல்ல தான் பெரும்பங்கு இருந்தது. அதனால 1, 2 படங்கள் தான் வருடத்துக்கு வர்ற மாரி இருந்துச்சு. அப்போ ஆலங்குடி சோமுவுக்கு ஏதாவது ஒரு பாடல் நிச்சயமா இருக்கும். அது ஆலங்குடி சோமுவோட பாடல்கள் தான் அப்படின்னு தெரியிற மாதிரியும் அவர் வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட ஒரு இணக்கமான ஒரு கவிஞரானாரு. இவர் கிட்டத்தட்ட 19 வருடங்கள் அ திரைப்பட துறையில் இருந்தாலும், சொற்பமான பாடல் தான் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல்கள் அவ்வளோதான் எடுத்து பார்த்தா இருக்கும். ஆனா, அந்த 200 பாடல்களுமே வந்து பெரும்பாலும் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற பாடல்கள் தான். அதே மாதிரி இவருக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி குடுத்தவர். தத்துவ கவிஞன் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி குடுத்த படம்னா, இரவும் பகலும் படத்த சொல்லலாம். அந்த இரவும் பகலும் படத்துல வந்து அனைத்து பாடல்களுமே இவர் தான் எழுதியிருப்பாரு. ஆலங்குடி சோமு அவர்கள் தான். அப்போ இவரு இந்த ஒரு வாலிப பருவத்திலே வந்த ஒரு சம்பவம் வந்து இவர் மனசுக்குள்ள வரும். அங்க ஒரு தத்துவ பாட்டு தேவைப்படுது அந்த படத்துக்கு. அதுல வந்து யாருன்னா, இரவும் பகலும் படத்துல ஜெய்சங்கரும், அசோகனும் நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கருக்கு அதான் முதல் படம். அசோகன் அவர்கள் வந்து ஏற்கனவே இவருடைய நெருங்கிய நண்பர். அப்போ வந்து அசோகன் தான் அந்த தத்துவ பாடல் பாடுறவரா வரணும். அப்படிங்கிற மாரி அசோகனுக்காக ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்ப இவரு அந்த சிறு வயதிலே அந்த வாலிப பருவத்திலே வந்த ஒரு அ சம்பவம். அப்பவே வந்து அவரு ஒரு அ பல்லவிய எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த இத இதுல போட்டுறலாம் அப்படின்னு அப்ப யோசிக்கிறாரு. அது என்ன சம்பவம்னா, இவருடைய சகோதரர் வந்து அரசு மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவர் சகோதரர் பார்க்கும்போது சோகமா இருந்திருக்கிறாரு. என்னப்பா மார்ச்சுரியில சோகமா இருந்திருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டபோது, இங்க வந்து மார்ச்சுரியில வந்து இறந்தவங்கள எடுத்துட்டு போற ஒருத்தர் வந்து அவரு வேலை பார்த்திருந்தாரு. அவரு இறந்துட்டாரு அப்டின்ட்டு. அப்பவுமே இவருக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு. அந்த பல்லவி வந்து. இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான் அப்டிங்கிற மாரி அந்த பல்லவி. இந்த பல்லவிய எடுத்து அசோகன் அவர்களுக்கு அந்த தத்துவ பாடல்களை வந்து எழுதுறாரு. அந்த பாட்டு வந்து என்னன்னா, இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இந்த பாடல் வந்து ஒரு நிலையாமையை குறிக்கக்கூடிய பாடலாக இருந்தது. அதுவும் இந்த பாடல்ல இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பாடல் பல பேர் வந்து எந்த பாடகர் பாடுனது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா, இத பாடுனதே அசோகன் தான். அ அப்போ அந்த அசோகன் அவர்கள வந்து இசையமைப்பாளர் இருவரும் சேர்ந்து ஊக்கப்படுத்தி, "நீங்களே இத பாடுங்க. ரொம்ப நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி பாட வைக்கிறாங்க.
ஆ அந்த அந்த பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா, தத்துவ கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம ஆலங்குடி சோமையாவுக்கு பெற்று தந்தது. அதோட தொடர்ந்து அந்த படத்திலே வந்து இன்னொரு பாட்டும் வரும். அதாவது படம் பேரு இரவும் பகலும். இது வந்து ஜெய்சங்கருக்கு முதல் படம். அந்த முதல் படத்திலே ஜெய்சங்கர் வந்து பாடல்கள் மூலமா மக்கள் கிட்ட போய் அ மக்கள் மனங்கள்ல வந்து நிரம்புறாரு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக ஒரு பாட்டு. 2 பாடல் அதுல சொல்லலாம். அதுல ஒரு பாட்டு வந்து அதுவும் ஒரு தத்துவ பாட்டு தான். இரவும் வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். உறவும் வரும், பகையும் வரும், இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். அப்படின்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் வந்து ஜெய்சங்கர் வந்து அப்போதைக்கு அவர் அறிமுகமானா கூட, அந்த மக்கள் கிட்ட போயிட்டு அந்த பாடல் வந்து அ மக்கள் மனங்களை வந்து தொட்டது. அதே படத்துல வந்து அ ஒரு தத்துவம் கலந்த ஒரு காதல் பாடல் மாதிரி வரும். அது என்ன பாடல்னா, "உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அதில் உறவுக்கு காரணம் பெண்களடா" அப்படின்னு ஒரு பாடலும் வரும். இந்த பாடலும் வந்து அப்போதைக்கு வந்து வாலிபர்களுக்கும் ஒரு நல்ல மனங்கள்ல வந்து ஒரு தொட்ட பாடலா இருந்துச்சு. இப்படி இந்த இரவும் பகலும் படத்துல எல்லா பாடலுமே வந்து மிகப்பெரிய புகழை அடைந்த பாடல்கள். இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி குடுத்தது. அதத் தொடர்ந்து விளக்கேற்றியவள்ங்கிற படத்துல, இதுல வந்து அண்ணாவோட கொள்கைகள கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த இயக்குனர் கேட்பாரு. அப்ப அண்ணாவோட கொள்கைகள வைத்தே ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அந்த பாடல் தான் "கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே உந்தன் திறமையை காட்டு" அப்படிங்கிற பாடல். இதுல வந்த வரிகள் எல்லாமே வந்து அப்போதைய அந்த அரசியல் கருத்துக்கள் நிறைஞ்சு, ஒரு நல்ல பாதையில போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். அதுல ஒரு வரி வந்து, "மன்னிக்க தெரிந்த மனிதர்களின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. "மன்னிக்க தெரிந்த மனிதர்களின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா" அப்படின்னு சொல்லியும் அந்த பாடல்களை அவர் எழுதியிருப்பாரு. இத விட இன்னொரு சிறப்பான பாடல் என்னன்னா, அரச கட்டளைங்கிற படத்துல வந்திருக்கும். இத நம்ம கேட்கும்போது வந்து, "இது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல் தான்" அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா, அது எழுதினது வந்து நம்ம ஆலங்குடி சோமையா அவர்கள் தான். அதுலயும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த அ வேட்டைக்கு போகும்போது ஒரு பாடல் வரும். எம்ஜிஆர், சரோஜா தேவி அவர்களும் 2 பேரும் பாடுற மாரி அந்த பாடல். அதுல ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல சில வரிகள் வரும். "குறும்பு ஆடே வெள்ளாடே கொடியை வளைச்சு தள்ளாதே, பொறுமையில்லா மனிதனைப் போல் புத்தியை கெடுத்துக் கொள்ளாதே. அருகினிலே தடை இருந்தும் ஆகாயத்தில் தாவாதே, அருகினிலே தடை இருந்தும் ஆகாயத்தில் தாவாதே. தருமத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்டி எண்ணாதே, தருமத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட எண்ணாதே. வேட்டையாடு விளையாடு" அப்படிங்கிற அந்த பாடல் வரும். இந்த பாடல் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா, இந்த பாடல் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அ முக்கியத்துவம் குடுத்து எழுத வைத்த பாடல். அதே படத்துல வந்து அரச கட்டளையில வந்து இன்னொரு பாடல் பாடல் வரும். இது எப்பவுமே வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அரசியலுக்கும் ஒரு அரசியல் பிரவேசத்துக்கும் இந்த பாடலை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனா, அந்த பாடல்ல உள்ள பல்லவி எழுதினது வந்து முத்துக்குத்தன் அப்படிங்கிற இவருடைய நண்பர். சக நண்பர் தான் கவிஞர் முத்துக்குத்தன் தான் அந்த பாடலோட பல்லவி சரணத்தை எழுதினது. ஆனா, பல்லவி வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த பல்லவிய வந்து எடுத்துக் குடுக்க வேண்டிய ஒரு பொறுப்ப வந்து இவர்கிட்ட சொல்றாங்க. "நீங்க அந்த அடி எடுத்து குடுங்க. நான் வந்து இந்த சரணத்த வச்சு நான் முடிச்சுக்கிறேன்" அப்படின்ட்டு. அப்போ அந்த புகழ்பெற்ற அந்த வரிகள் வந்து எழுதுறாரு. அது என்னன்னா, "1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆ ஆண் ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை" அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற பல்லவி வந்து ஐயா ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிக் குடுத்தது தான். அதுக்கப்புறம் தான் அவரு சரணம் அமைத்து அந்த பாடல் வந்து மிகப்பெரிய புகழையும் அடையுது. அதே மாதிரி வந்து தொழிலாளிங்கிற படம். தொழிலாளிங்கிற படத்திலயும் இ பாடல்கள் எழுதினது வந்து நம்ம ஆலங்குடி சோமையா தான். அது தேவர் பிலிம்ஸோட படம். அதுல வந்து ஒரு பாடல் வந்து ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கணும். அது தொழிலாளிய போற்றுற மாரி இருக்கணும்.
அப்படிங்கிறது அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பாடல் எழுதுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கிறாரு. இவருக்கு அந்த பல்லவி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஐயா சாண்ட சின்னப்பத்தேவர் எப்பவுமே வந்து மத்தவங்கள எப்படி அழைப்பாரு? ஏன்னா, சக உயிர் அவரு மத்தவங்களையும் மட்டும் இல்ல, எல்லா உயிரையுமே வந்து ஒரே பேர் சொல்லி அழைப்பாரு. அது என்னன்னா, ஆண்டவா, இல்லன்னா முருகா அப்படின்னு சொல்லி. ஆண்டவா, முருகா அப்படின்னு பேசி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் சாண்ட சின்னப்பத்தேவர். அவர் வந்து சோமுகிட்ட வந்துட்டு, "ஆண்டவா, என்ன பாட்டு எழுதிட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ, இவரு வந்து முதலாளி, இவர் தொழிலாளி. பாட்டு எழுதிட்டியான்னு அவர் கேட்குறாரே அப்படிங்கிறது தான் டக்குன்னு அந்த பல்லவி வந்திருக்கும். அது என்னன்னா, "ஆண்டவன் உலகத்து முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி" அப்படிங்கிற அந்த பாடல். இது வந்து அவரு சொன்ன உடனே அந்த பல்லவிய புடிச்சுட்டு அவரு எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அதுல ஒரு முக்கியமான வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். அது தொழிலாளி எப்படிப்பட்டவன்? அவன் வந்து இந்த உலகத்துல செய்ய வேண்டியது என்ன? அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதுல எழுதியிருப்பாரு. "இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. கல்லைக் கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் மலரும்" அப்படின்ட்டு. அது தொழிலாளிகளுக்கான ஒரு நல்ல சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் மலரும் அப்படிங்கிறத வச்சு, அ தொழிலாளிகளை புகழ்ந்து அந்த பாடல் எழுதியிருப்பாரு. இந்த பாடல் வந்து தேவர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த படத்துல வந்து இத வந்து எப்படியும் ஒன்ஸ் மோர் கேட்பாங்கன்னு தேவருக்கு அந்த ரசிப்புத்தன்மை, மக்கள் வந்து எப்படி ரசிப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து அ எல்லா சென்டர்லயும் ரசிக்கக்கூடிய படமா எடுப்பாரு. தேவர் ஃபிலிம்ஸ்ல வர படங்கள் எல்லாமே. அவர் நல்ல ரசிகர்களை உணர்ந்து வைத்தவர் தேவர். அப்ப இந்த பாட்ட எப்படியும் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க அப்படின்னு படத்துல இதுக்காகவே 2 தடவ இந்த பாட்ட வச்சாரு. 2 சூழ்நிலைக்கு ஏத்த மாரி இந்த பாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி, தேவர் அவர்கள் சொல்லி அது பாடல் 2 இடத்துல வந்திருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து மக்கள் மனசுல போயி தொட்ட பாடல். அதேபோல வந்து அ இன்னொரு பாடல் இதிலயே வரும். இதுல மனோரமாவும், நாகேஷும் அவர்களுக்குள்ள ஒரு பாடல். இது வந்து ஒரு நகைச்சுவை பாடல் மாரி இருந்தாலும், இதுலயும் மிகப்பெரிய தத்துவங்களை வச்சு அவர் எழுதியிருப்பாரு. அதுல மனோரமா பாடுவாங்க. "ஆழம் தெரியாம கால விட்டு, அவதிப்படலாமா மூள கெட்டு" அப்படின்ட்டு மனோரமா பாடுற மாரி அந்த பாடல் வரும். மனோரமாவும், நாகேஷும். ஆ மனோரமாவுக்கே ஒரு சில பாடல்கள் இவர் எழுதிக் குடுத்த பாடலா இருக்கும். அதேமாரி நாகேஷ் அவர்களுக்கு ஒரு 5, 6 பாடல்கள் கிட்ட ஆலங்குடி சோமு ஐயா அவர்களுடைய பாடல்கள் வரும். நாகேஷோட பாடல்கள் எல்லாமே ஒரு துள்ளல் நிறைந்த பாடலா இருக்கும்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் இவருடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய பாடலா இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப பாடல் எழுதுவதிலும் கைதேர்ந்தவர் வந்து நம்ம ஆலங்குடி சோமு ஐயா அவர்கள் தான். ஆ ஏன்னா, எங்க வீட்டு பிள்ளைங்கிற படத்துல வந்து ஆ ஒரு 2 கதாநாயகர்கள் உண்டு. ஒரே மாதிரியான 2 கதாநாயகர்கள். இதுல 2 பேரையும் ஒவ்வொருத்தர் ஒரு காதல்ல வந்து 2 பேரையும் ஒவ்வொருத்தர் காதலிப்பாங்க. ஆனா, எம்ஜிஆர் வந்து என்ன நெனச்சிருப்பாங்க, ஒரே எம்ஜிஆர் தான் 2 பேரும் காதலிக்கிறோமோ! அப்டிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை அப்போ வரும். அப்போ வந்து 2 பேருமே தப்பா புரிஞ்சுக்குவாங்க. எ நம்மகிட்ட சும்மா சொல்லிட்டு அவர்கிட்ட பழகுறாரு அப்டிங்கிற மாரி அந்த 2 பெண்களோட நிலைமையும் இருக்கும். அப்ப அந்த சோகத்த வந்து 2 பெண்களுமே சொல்ற மாரி இருக்கணும். ஏன்னா, அவங்க எல்லாம் ஒரே எம்ஜிஆர் தான் அப்டிங்கிற மாரி நெனச்சிருப்பாங்க. அப்ப அந்த சோகத்த சொல்ற மாதிரி இருக்கணும். அ அது வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரியான நிலையில இருக்கும்போது, அந்த ஒரே மாதிரியான தன்மையில அந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேட்டதும், அதுக்கு அவர் வந்து பாடல் எழுதுறாரு. அப்போ சரோஜா தேவி பாடுற மாரி அந்த ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில இவர் எழுதிய அந்த பாடல் வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நிலைய வந்து எடுத்து சொல்ற மாரி இருக்கும். அந்த பாட்டு தான் மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் அது திருந்திட வேறொரு இடமுண்டோ? அப்படிங்கிற பாடல். அதே மாதிரி இன்னொரு கதாநாயகி இதே சூழ்நிலையில பாடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வரி போட்டிருப்பாரு. பறவைக்கு சிறகே பகையானால் அது பதுங்கிட கால்கள் துணையுண்டு.
உறவுக்கு நெஞ்சம் பகையானால் இந்த உயிர் பெருக வழியுண்டோ அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அழகா எழுதியிருப்பாரு. இத நம்ம கேட்கும்போதே வந்து அவங்களுடைய அந்த மனநிலை வந்து நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி இன்னொரு படம் எம்ஜிஆருக்காக காஞ்சி தலைவன் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து பல்லவ மன்னன், அப்புறம் அவர பற்றிய படம். சிறப்பு வாய்ந்த படம். அதுல எம்ஜிஆருக்கான சுற்றி அ அதிக பகை மன்னர்கள் இருப்பாங்க. எதிரி எதிரி மன்னர்கள். அதுவும் போக புலிகேசிங்கிறவருக்கும் இவருக்கும் சண்டை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி இவருக்கு பகை உண்டாகுதுன்னா, ஒவ்வொரும் தன்னுடைய மகளை, சகோதரியை மணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பல்லவ மன்னனை வற்புறுத்துகிறாங்க. அப்போ வந்து ஒரு ம ஒரு பக்கத்து தேசத்துக்கு ராஜாவாக எஸ்.எஸ். ராஜேந்திரன் இருக்கிறார். அவருக்கு தன்னுடைய தங்கையை வந்து மணம் முடித்து குடுத்திருக்கிறார். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு அ இன்னொருத்தர் மேல காதல் இருக்கு. அப்போ அந்த காதல வந்து அவர் விட்டு குடுத்துட்டு, தன்னுடைய கணவர் சொல்ற அந்த பெண்ணை தான் இவர் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கணவர் வற்புறுத்தி அனுப்பிச்சு விடுறாரு. ஆ விஜயகுமாரிய. அப்போ வந்து அந்த காதலையே தியாகம் செய்யணும். அப்போ அண்ணன், தங்கச்சி பாசத்த தான் உயர்த்தி பாடணும் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது ஆலங்குடி சோமுவ கூப்பிட்டு அந்த பாடல் எழுத சொல்றாரு. அதுல என்ன ஒரு நிபந்தனை அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாசமலர்ங்கிற படம் வந்து அண்ணன், தங்கை உறவுனாலே பாசமலர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு படம் வந்துட்டு போச்சு. அது 67ல வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது 69ல இந்த படம் வரப்போது. அப்ப அந்த பாடலுக்கு நிகரான ஒரு பாடல வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. ஆலங்குடி சோமு கிட்ட. இந் அந்த பாடலுக்கு நிகரான பாடல்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அதுல வந்து எப்படி எழுதியிருப்பாரு, கண்ணதாசன் எப்படி எழுதியிருப்பாருன்னு தெரியும். அதேபோல அந்த பாடல் வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு பாதித்தது. அண்ணன், தங்கைங்கிற ஒரு பாசத்துக்கே முன்னுதாரணமா இருந்துச்சு. அதுவும் போக வந்து அவங்க அதுக்கப்புறம் இணைந்தே நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிற அளவுக்கு அந்த பாடல் வந்து இருந்துச்சு. நாம இணைந்து ஜோடியா நடிக்கக்கூடாது. அண்ணன், தங்கையா தான் நடிக்கணும் அப்படின்னு சிவாஜி கணேசனும், சாவித்திரியும் நெனைக்கிற அளவுக்கு அந்த பாடல் இருந்தது. அதேபோல இந்த பாடலும் வந்து விஜயகுமாரியும், எம்ஜிஆரும் அண்ணன், தங்கை உறவை இந்த படத்துல மட்டும் இல்ல, அதுக்கு அப்புறமும் தொடர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா இந்த பாடலும் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட விஜயகுமாரி, எஸ்.எஸ்.ஆர், அ எம்ஜிஆர் எல்லாருமே வந்து ஒரு குடும்ப உறவு மாரி தான் பழகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எஸ்.எஸ்.ஆர் வந்து எம்ஜிஆருக்கு முன்னாடியே அரசியல்ல இருந்து ஒரு முதல் ஆசியாவிலே முதல் திரைத்துறையில சென்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர். அவருக்கு அரசியல்ல வந்து மிகப்பெரிய அன்றைய காலகட்டத்தில மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்தவர். அதனால எல்லாருமே ஒரு குடும்ப உறவா இருந்தாங்க. இப்ப விஜயகுமாரிக்கும் சொந்த அண்ணனாக பாவிக்கின்ற ஒரு மனநிலை இந்த பாடல் மூலமா எம்ஜிஆருக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு வந்தது. அந்த பாட்டு தான் ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா அப்படின்னு வரும். அந்த பாடல் வந்து அண்ணன் தங்கை உறவை வந்து ரொம்ப ஒரு இன்னொரு உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு பாடல்னு சொல்லலாம். பாசமலருக்கு நிகராக இல்லன்னா கூட பாசமலருக்கு நிகராக இல்லன்னா கூட, இதுவும் வந்து அண்ணன் தங்கை பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா சொல்ல முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு இதனுடைய வரிகளும் இருக்கும். அதேபோல வந்து எனக்கு சுற்றி வந்து பகைகள் இருக்காங்க. அத பார்த்தே நான் புன்னகைக்கிறேன். ஆனா, உன்னுடைய நிலைமை வந்து எனக்கு தெரியுது. ஆ என்னுடைய சுகத்தை விட என் தங்கையின் பாசம் தான் மேல அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் எல்லாமே அதுல வரும். அத கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு சில நேரம் கண்ணீர் வடிக்கலாம். வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப அந்த நான் வந்து எப்பவுமே தத்துவ பாட்டு தான் பேசுவேன். அ அப்படிங்கிற ஒரு இத உடைச்சுட்டு, ஒரு தங்கை சென்டிமெண்ட்ல எனக்கும் வந்து ஒரு இடம் இருக்கு அப்படின்னு காட்டிய படம் தான் பாடல் தான் இந்த பாடல். இதுவும் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதினது. அதே மாதிரி வந்து பூம்புகார்ங்கிற படம். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம சிலப்பதிகாரத்த வைத்து எடுக்கப்பட்ட படம். அது 2வது தடவையா எடுத்தது. இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணகிங்கிற பேர்ல வந்திருக்கும். அடுத்து பூம்புகார்ங்கிற பேர்ல நமது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி வந்த படம் தான் பூம்புகார் படம். அதுல வந்து கோவலன் தன்னை விட்டு பிரிந்து போயிட்டான். இந்த சூழ்நிலையை வந்து அவன கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மனைவி படுகின்ற அந்த பாடு, கண்ணகி படுகின்ற பாட வந்து அந்த பாடல்லே சொல்லணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அ அந்த
இத குடுக்குறாரு. கலைஞர் வந்து அவர்கிட்ட ஆலங்குடி சோமுகிட்ட குடுக்குறாரு. இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா, அவங்க பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலைய வந்து சரியா சொல்லணும். ஏன்னா, அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு வந்து இதுதான். அப்படின்னு சொல்லி ஆலங்குடி சோமுவுக்கு அந்த கருணாநிதி அவர்கள் இந்த பாடல் நீங்க எழுதி தரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கண்ணகியோட நிலைமைய வந்து அவர் உள்வாங்கிட்டு அந்த பாடல் எழுதணும். மக்கள்கிட்டயும் நல்லா போய் அந்த பாடலும் மக்கள் மனச தொடணும் அப்படின்னு நெனச்சுட்டு அந்த பாடல் எழுதுறாரு. அந்த பாட்டு தான் பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லை. இந்த இங்கே பூட்டி வைத்த கோட்டையிலே மன்னவன் இல்லே. அப்படிங்கிற அந்த பாடல். அதுல கண்ணிருந்தும் பார்ப்பதற்கு காட்சி இல்லை. கையிருந்தும் சேவை செய்ய கடவுள் இல்லை அப்படின்ட்டு வரும். இந்த பாடல்லாம் கேட்கும்போது அந்த கண்ணகி படும் பாடு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நிமிஷம் கூட வராது அந்த பாடல். ஆனா அந்த பாடலுக்குள்ளே வந்து நமக்கு அந்த அத்தனை சோகத்தையும் கடத்தியிருப்பாரு நம்ம ஆலங்குடி சோமு அவர்கள். இது மட்டும் இல்ல, இவரு துள்ளல் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இவர் தான் ஞாபகம் வருவாரு. அந்த அளவுக்கு துள்ளல் பாடல்கள் எல்லாமே வந்து இவரு எழுதிய பாடல்கள் எல்லாமே ஒரு நல்ல புகழை அடைந்த பாடல்கள் தான். அதுல எங்க வீட்டு பிள்ளையில வந்து முதல் பாடலா வரும். இது அ அந்த துள்ளலோட இல்லாமல் மட்டும் அதுல பல கருத்துக்களையும் வைத்து பாடப்பட்டிருக்க பாடல். அந்த பாடல் என்னன்னா, "கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளையர் நெஞ்சத்தை பந்தாடட்டும்" அப்படின்னு வரும். இது சந்தங்களும் அருமையா வந்திருக்கும். அதுல ஒரு வரிகள் என்னன்னா, "தூங்கிய காலம் முடிந் மு மு முடிவு கட்டும், தோள்களில் வீரம் நடைபோடும், கொள்கையில் அன்பு ஒளி வீசும், கோழையே உன்னால் புலியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும். அதே மாதிரி தாளமுங்கிற ஒரு படத்துல பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு பாடல் வரும். இது வந்து நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பாடல் வந்து ரொம்ப மனசுல ஒட்டுன பாடல் தான். அது இப்ப இவர பத்தி தேடல் வரும்போது, அந்த பாடலும் இவர் தான் எழுதினாரா அப்படின்னு நினைக்கும்போது, நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா, அந்த பாடல் வந்து பெண்கள் பாடுனா கூட, அதுல வந்து ஒரு சில அ அந்த டியூன் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனசுக்குள்ள போய் தொட்டுரும். அது வித்தியாசமான ஒரு பாடலா இருக்கும். அது என்ன பாட்டுன்னா, "வட்ட வட்ட பாத்தி கட்டி, வண்ண வண்ண சேலை சுத்தி, கட்டழகி நடப்பது நாட்டியமா, அவள் கண்ணாலே சுத்துவது ராட்டினமா" அப்படின்னு வரும். இந்த பாடல் கேட்கும்போது நீங்க ஒரு தடவ முடிஞ்சா அந்த பாட்ட கேளுங்க. அவ்வளவு நல்ல சந்தநயமா இருக்கும் அந்த பாடல் வந்து. அந்த அளவுக்கு அந்த பாடலுடைய அந்த இசையும் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதே மாதிரி வந்து காவல்காரன் படத்துல, "அடங்கொப்புறான சத்தியமா நான் காவல்காரன், நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரன்" அப்படிங்கிற பாடலும் இவர் எழுதினது தான். அதே மாதிரி குமரி கோட்டம் படத்துல வந்து ஒரு பாட்டு. "என்னம்மா ராணி பொல்லாத மேனி ஆரவட்டம் போடுகின்றதோ, ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகிறதோ" அப்படிங்கிற பாட்டு. அதே மாதிரி நீர்க்குமிழிங்கிற படம் பாலச்சந்தர் அவர்களோடது. அந்த பாடல் அந்த படத்துலயும் வந்து நம்ம நாகேஷ்க்கு அவரு பாலச்சந்தர் எழுதியிருப்பாரு. நாகேஷ் வந்து அதுல ஒரு புற்றுநோயாளியா இருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஆட்டங்கள், அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் வரும்போது, அப்ப நாகேஷ வச்சு ஒரு பாட்டு, ஒரு ஆட்டம் போடக்கூடிய, அதாவது ஆட்டம் போடக்கூடிய என்பதை விட, ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு பாடலா அந்த பாடல் இருக்கும். அது அ நாகேஷ் அவர்களுடைய நடன திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் அவர் நகைச்சுவை நடிகரா இருந்தாலும், எல்லா இதுலயுமே வந்து அவர் ஒரு தனித்திறமை பதித்தவர். சோக சோக காட்சி இருந்தாலும், அவரு நம்மள கண்ல தண்ணி வர வச்சுருவாரு. அ காமெடி காட்சில இருந்தாலும் நம்மள சிரிச்சு வயிறு வலிக்க வச்சுருவாரு. அதே மாதிரி பாடல் காட்சில இருந்தாலும் நம்மள ஆட்டம் போட வைக்கக்கூடிய அசாத்திய திறமைசாலி வந்து நம்ம நாகேஷ் அவர்கள் தான். அப்போ அவருக்கு ஒரு பாடல் எழுதணும் அப்படிங்கிறத இவர் எழுதி குடுக்குறாரு. "கன்னி நதியோரம் மின்னி விளையாடும்" அப்படிங்கிற பாடல் வந்து ஆரம்பிக்கும். அதுல "வண்ண விழி மேடை வந்து விளையாடும்" அப்படின்ட்டு அந்த இளமை ததும்பலோட அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலும் வந்து ஐயா ஆலங்குடி சோமு தான் எழுதினது. இந்த துள்ளல் பாடல்களே ஒரு படி மேல போய் இன்னும் பல பாடல்கள் அவர் குடுத்திருக்கிறாரு. அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, "குடியிருந்த கோயில்ங்கிற" படத்துல வந்து
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் மட்டும் இல்லாம, சிவாஜி கணேசனுக்கு ஒரு அற்புதமான பாடலை எழுதி குடுத்திருப்பாரு. சிவாஜி கணேசன் வந்து இந்த சொர்க்கங்கிற படத்துல வர அந்த பாடல் வந்து முதல்ல சிவாஜி கணேசனுக்கு எழுதி குடுக்கும்போது, அத டியூன் அமைச்சு பாடும்போது, சிவாஜி கணேசன் என்ன சொல்ட்டாருன்னா, "இது என்ன இது திருப்புகழ் மாதிரி இருக்கே! இது வந்து எப்படி மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும்? இது ஒரு பக்தி பாடல் மாரி இருக்கு." அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அவரு சொன்னாரு. எனக்கு கிட்டத்தட்ட அந்த பாட்டுல எல்லாமே வந்து சந்தங்கள் நிறைந்த பாட்டு. ஆ அருணகிரிநாதரோட அந்த அ முருகருடைய பாடல் மாதிரியும் இது இருக்கும். அப்போ அவருக்கு அதுதான் யோசனை வந்திருக்குது. திருக்குறள் மாதிரி, திருப்புகழ் மாதிரி இருக்கு இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து அந்த பாட்ட வேண்டான்னு சொல்லுவாராம் முதல்ல. அப்புறம் விஸ்வநாதன் தான் வற்புறுத்தி இந்த பாடல் வைங்க. இது கண்டிப்பா வந்து அ மக்கள் மனசுல போயி மிகப்பெரிய உச்சத்த அடையும். அப்படின்னு அந்த பாடல் வந்து அந்த படத்துல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அது மறுபடியும் ஒரு தடவ ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாடல் வந்து நம்ம 2007ல அழகிய தமிழ்மகன் படத்துல ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாடல் வெளில வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பாடல் வந்து துள்ளலோட இருக்கும். அந்த பாட்டு தான் "பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள்" அப்படிங்கிற பாடல். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, இதுல வரக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே அந்த சந்தங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். "முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், பாவை நீவா, சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும்" அப்படிங்கிற அந்த பாடல் வரும். "சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும் யோகமே நீ வா" அப்படின்ட்டு. இந்த பாடல் வந்து அவர் நினைத்தத விட பல மடங்கு உச்சத்துக்கு கொண்டு போணுச்சு. சிவாஜி கணேசனுக்காக அவர் எழுதின பாடல். எம்ஜிஆரோட ஒரு முக்கிய கவிஞரா இருந்துட்டு, சிவாஜி கணேசனுக்கு அவர் எழுதிய இந்த பாடல் வந்து ரொம்ப புகழோட உச்சத்த அடைஞ்சது அப்படின்னா, அது இவருடைய வரிகள வச்சு தான். அதே மாதிரி வந்து அந்த காலகட்டத்த விட அவரு இறுதியாக இருக்கும்போது 16 வயது நிலை படத்துல வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அது வந்து கிராமிய சூழ்நிலைய கொண்டு வரணும். ஒரு நிமிஷம். கிராமிய சூழ்நிலைய வந்து கொண்டு வரணும். அது அந்த மஞ்ச தெளிக்கிற அந்த காட்சிகள். அப்போ வந்து இவரு ஏற்கனவே இவங்க கிராமத்துலலாம் அந்த மதுரையில ஃபுல்லா அந்த மஞ்சள் தெளிக்கிற அந்த சடங்கு வந்து நடந்துட்டு இருந்திருக்கும். இப்ப தான் அது இல்ல. கிட்டத்தட்ட 70, 80 வரைக்கும் அந்த சடங்கு நடந்துட்டு இருக்கும். அப்போ இவர் வந்து அந்த பாடல் வந்து இவர்கிட்ட தான் பாரதிராஜா அவர்கள் குடுக்குறாரு. நீங்க தான் இந்த பாடல் எழுதி தரணும் அப்டின்ட்டு. அப்போ அவரு அந்த காலகட்டத்தில கூட எழுதுறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட அவரு அதுக்கு அடுத்து ஒரே ஒரு படம் தான். ஞான குழந்தைங்கிற படத்தோட அவரு பாடல் எழுதி முடிச்சிடுறாரு. அதோட அவருடைய அந்த அ திரை பயணம் வந்து முடியுது. அப்போ அதுக்கு படத்துக்கு ஒரு முன்னாடி படம் தான் இந்த படம். அதுல வந்து என்ன பாட்டுன்னா, "மஞ்ச குளிச்சி அள்ளி மூடிச்சி, மெட்டி ஒலிக்க மெல்ல சிரிச்சி" அப்படின்ட்டு பாடல் வரும். அந்த பாடல் வந்து நம்மளுக்கு கேட்கும்போதே ஒரு துள்ளலோட இருக்கும். இதுதான் அவரோட அந்த சந்தங்கள் நிறைந்த அந்த துள்ளல் பாடல்கள் எல்லாமே இவரு ஆலங்குடி சோமு அவர்கள் குடுத்தது தான். அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அதிக பாடல்கள், அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல்கள் எல்லாமே வந்து சோமு அவர்களுடைய அந்த பிற்காலத்தில அவர் குடுத்தது. போக போக அவருடைய எம்ஜிஆரும் தன்னுடைய நடிப்பை குறைத்துக் கொண்டதுனால, இவருக்கு மற்றவர்கள் யாரும் வாய்ப்பு குடுத்த மாரி தெரியல. ஏன்னா, இவர் கிட்டத்தட்ட 19 வருடங்கள் திரையில பயணித்திருக்கிறாரு. அந்த திரையில 19 வருடங்கள் பயணித்திருந்தாலும், அவரு ஒரு 200 பாடலுக்குள்ள தான் எழுதுறாரு. எந்த காரணத்தினால இவ்வளோ கம்மியான பாடல்கள் அவர் எழுத முடிஞ்சது அப்படிங்கிறது தெரியல. மற்றவர்கள் வாய்ப்பு கொடுக்கலையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அதே மாரி பக்தி பாடல்களும் இவரு அதிக பக்தி பாடல் எழுதியிருக்கிறாரு. ஆ அதுல ஒண்ணு "கந்தா உன் வாசலிலே" அப்படின்ட்டு ஒரு பாடல். அப்புறம் "அவனியெல்லாம் புகழ் மணக்கும் அம்மன் அருள்" அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். அப்போ "அருள்வாய் நீ அருள்வாய்" அப்படிங்கிற அந்த பக்தி பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு குறிப்பிட்ட பாடல் என்ன சொன்னா, கார்த்திகை தீபம்ங்கிற ஒரு படத்துல ஒரு பாடல் வரும். ஒரு சோக பாடல். அந்த சோக பாடல் வந்து அந்த கார்த்திகை தீபம் பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. என்னன்னா, இவங்க மனைவி வந்து தவறிட்டாங்க. கார்த்திகை தீபம் பாடலுக்கு இவர் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கிற சமயம் அந்த மனைவி தவறிட்டாங்க. அப்போ மனைவியோட மனைவிய இழந்த சோகம் வேற அவர வாட்டிட்டு இருந்த காலம்.
அப்ப இந்த பாடலும் எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறது அந்த சோகத்தையே வந்து பாடலா வச்சு எழுதினாரு. மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விலை போகலாம், மலர் சாய்ந்து போனால் மாலை ஆகலாம், மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த மனைவியோட இழப்பை, அந்த துக்கத்தையே பாடலா வச்சு அவர் இறுதியில எழுதியிருப்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு தனி முத்திரை பதித்தது தான். 200 பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார்னாலும், அந்த 200ல கிட்டத்தட்ட 90% பாடல்கள் வந்து நம்ம கேட்கும்போது தெரியும் அவருடைய திறமை பற்றி. ஏன்னா, எல்லாமே நம்ம கேட்ட பாடலா தான் இருக்கும். எல்லாமே வந்து அவரு எழுதின அத்தனை பாடல்களுமே கிட்டத்தட்ட நல்லா இருக்கும். அதுல நம்ம கேட்டு அதிகமா மக்கள் கிட்ட போய் புகழை அடைந்த பாடல்கள் இருந்தா, கிட்டத்தட்ட 90% பாடல்கள நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து பாடல்கள மெனக்கெட்டு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இவரு படங்களும் தயாரிச்சாரு. ஆனா, அந்த பட தயாரிப்புனாலே இவருக்கான அந்த திரைப்பயணமும் முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க. அந்த படத்திலே பல பொருட்களை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் பசலி அப்படிங்கிற படமும், வரவேற்பு அப்படிங்கிற படமும், இந்த 2 படமும் இவருடைய தயாரிப்புல வெளியில வந்த படம் தான். இப்படி இவரை பற்றிய அந்த தொகுப்புல எல்லாமே நமக்கு மறுபடியும் ஒரு தடவ பார்க்கும்போது, ஆலங்குடி சோமுவோட அந்த திறமைகள் எல்லாமே நம்மளுக்கு புலப்படும். அவருக்காக பல இத நம்ம செஞ்சிருக்கோமா அப்படின்னா தெரியல அரசாங்கம். ஏன்னா, கலைமாமணிங்கிற ஒரு விருது மற்றும் அரசு மூலமாக அவருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதேபோல இவருடைய பாடல்கள் வந்து நம்முடைய பள்ளி புத்தகத்திலயும் இடம் பெற்றிருக்கு. இறுதியா வந்து இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் சொன்ன அந்த வரிய வைத்தே இவர பத்தி சொல்லலாம். "வாழ்க்கை என்றோர் பயணத்திலே பலர் வருவார், போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார்." அப்படின்னு ஒரு வரிகள் வரும். அது வந்து ஐயா ஆலங்குடி சோமுக்கும் பொருந்தும். ஏன்னா 1000, 1000 பேர்கள் வாழ்க்கையில வந்து போனால் கூட, நிலவு போல ஒரு சிலர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அது ஐயா ஆலங்குடி சோமுக்கும் பொருந்தும். இன்னொன்னு என்னன்னா, அவருடைய பிறந்த தினம், இறந்த தினம் இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இலக்கியத்துக்கு கூட ஒரு சம்மந்தப்பட்டிருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு எண்ண தோணுது. ஏன்னா, அவர் பிறந்தது வந்து 12/12 1932. இறந்தது வந்து 6/6 1997. அது 2மே பார்த்தீங்கன்னா, அடுக்கு தொடர்ல வருது. இது ஒரு ஒரு கவிஞனுக்கு இந்த காலமே செய்த ஒரு இயற்கை அ இயற்கை புகழ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த பிறந்த தினமும், இறந்த தினமும் ஒரு அடுக்கு தொடர்ல ஒரு இலக்கியத்தோட இருந்திருக்கு அப்படின்னா, அதுவும் வந்து இவருக்கான ஒரு சிறப்பு தான். அதே மோல அதேபோல வந்து இவர் இறுதி கட்டத்தில வந்து பக்கவாதம் வந்து இவரு வந்து ஒரு 4, 5 வருடங்கள் பக்கவாதத்தால அவதிப்பட்டு, இந்த மண்ணை விட்டு மறைந்தார் என்பது மிகப்பெரிய சோகமான ஒரு நிகழ்வாவும் இருக்கு. ஐயா அவர்களுடைய அந்த புகழ் வந்து உச்சி வந்து என்னைக்குமே வந்து அவருக்கான இடம் வந்து தமிழ் திரையுலகிலும் சரி, மக்கள் மனதிலும் வந்து நீடித்து நிலைத்திருக்கும் என்பதில எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்போது என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஐயா ராமச்சந்திரன் ஐயா நமக்காக அதாவது எனக்கு பிடித்த, நமக்கு பிடித்த, எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடலை இப்ப பாடுவாரு. இந்த பாடலோட இன்னொரு ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, தாயை பற்றி ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, என்னுடைய சிறு வயதிலே ஆண்டு விழாவுல வந்து நான் இந்த பாடல பாடுனேன். அப்ப எப்படி பாடுனேன்னு தெரியல. இப்போ நான் ஒரு சில பாடல் இதுலயும் பாடியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு உங்களெல்லாம் சங்கடப்படுத்திட்டேனா என்னன்னு தெரியல. அதனால அந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். "தாய் இல்லாமல் நான் இல்லை" பாடல். அது ஐயா அவர்களை வந்து இந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பிற்கினிய கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சினிமா துறையை பற்றி இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய காலமாக இப்போ உள்ள சினிமா இருக்கிற நம்ம பார்க்கையில், முன்னாடி இருந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்திற்காக எந்த அளவுக்கு அற்புதமான பாடல்களையும் தந்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கினார்கள் என்கின்ற வரிசையில் ஆலங்குடி சோமு ஐயா அவர்களுடைய அற்புதமான பாடல்களை பற்றி இன்று நமது அன்பிற்கினிய கவிஞர் காசி ஆறுமுகம் எடுத்துரைத்தார். அந்த பாடல்களில் இருந்து தாயில்லாமல் நான் இல்லை என்ற ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம்.
தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பால், தன் தோளில் என்னை சுமப்பால். தூய நிலமாய் கிடப்பால், தன் தோளில் என்னை சுமப்பால். தன்மை இல்லாமல் நான் மதித்தாலும், தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கனிந்திடுவா. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பால், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பால். மேக வீதியில் நடப்பால், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பால். மலை முடி தொடுவால், மலர் மணம் தருவால். மலர் முடி தொடுவால், மலர் மணம் தருவால். மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பா. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. ஆதியந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதியந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பால், ஆற்றலை தொகுப்பால். அகந்தையை அழிப்பால், ஆற்றலை தொகுப்பால். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் மற்றும் அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களே. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை, நிறைய தகவல்கள், நிறைய பாடல்கள், அதுவும் காசி ஆறுமுகம் அவர்களுடைய குரல் வழியாக பாட கேட்ட இனிய அனுபவம். நிறைவாக அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களுடைய பாடல் வாயிலாக ஒரு இனிமை ததும்பும் ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வை அமைத்து தந்த தருணங்களுக்காக சொலரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல் உணர்வு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் திரைவள்ளுவர்கள் நிகழ்வில் திரைப்பட பாடலாசிரியர்
கவிஞர் ஆலங்குடி சோமு பற்றிய அற்புதமான பகிர்தலை அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ஆரோக்கிய வியாழனில் உள்ளமும் உடலும் தொகுப்பின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆலங்குடி சோமு அவர்களை பற்றி நிறைய தகவல்களும் அவர் பாடிய பாடல்களையும் அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி. சிவகங்கையில் உள்ள ஆலங்குடியில் பிறந்ததனால் அவர் ஆலங்குடி சோமு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம் அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக தான் அவர் அறிமுகமாகிறார். தேவர் பிலிம்ஸ் மூலமாக பாடல்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. எம்ஜிஆருக்கு தேவைப்படுகிறது, ஒரு பாடலாசிரியர் தேவைப்படும் போது அசோகர் எம்ஜிஆருக்கும் நண்பர், ஆலங்குடி சோமு அவர்களுக்கும் நண்பர் அப்படிங்கிறதுனால அந்த படத்துல பாடல் எழுதுறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அடிமை பெண் அப்படிங்கிற படத்துக்காக 30 கவிஞர்களை வச்சு எழுதுறாங்க பாடல்கள். எதுவுமே அவருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்கல. ஆலங்குடி சோமு அவர்களும் என்னால இவ்வளவுதான் எழுத முடியும், இதுக்கு மேல என்னால எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாரு. அப்படி ஒரு பாடல், அத கடைசியாக தேர்வு செய்த அந்த பாடல் தான் தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை அப்படிங்கிறது. தாயை தேடி போறது மாதிரியான ஒரு பாடல். அதுதான் அவருக்கு முதல்ல ரொம்ப பிரபலமாகிற பாடல். எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி அவருக்கு மோதிரம் எல்லாம் போடுறாரு. 19 வருடங்கள் இந்த மாதிரி அவருடைய திரைப்பயணம் தொடர்ந்தாலும் அவர் 200 பாடல்கள் மட்டுமே எழுதியிருக்கார். ஏன் அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதும் சொன்னாங்க. இரவும் பகலும் அப்படிங்கிற படம் ஜெய்சங்கரோட முதல் படம். அதுலயும் நிறைய பாடல்கள் எழுதினாரு. அதாவது இறந்தவனை சுமந்தவனும் அப்படிங்கிற ஒரு தத்துவ பாடல் எழுதுறாரு. அது நிலையாமை குறித்த ஒரு பாடல். அசோகன் அவர்கள் பாடுற மாதிரி இருக்கு. இரவும் வரும் பகலும் வரும் அப்படிங்கிற ஒரு பாடல் ஜெய்சங்கரை வந்துட்டு ஒரு காதல் தத்துவம் இரண்டுமே சேர்த்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். அதே போல உள்ளத்தின் கதவுகள் கண்களடா அப்படிங்கிற பாடலும் ஜெய்சங்கருக்காக எழுதுறாரு. அதற்கப்புறமாக அண்ணாவின் கொள்கை அத குறித்த பாடல், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படிங்கிற பாடல், வேட்டையாடு விளையாடுங்கிற பாடல் அரச கட்டளை படத்துல, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற ஒரு பாடலும் எழுதுறாரு. இதுலயும் அந்த கொள்கையெல்லாம் சிறப்பா விளக்குற மாதிரி இருக்கு. தொழிலாளி அப்படிங்கிற ஒரு படத்துல சின்னப்பதேவர் அவர்கள் ஆண்டவா அப்படின்னு கூப்பிடுவாரு. அதை வச்சே ஒரு பல்லவி எழுதுறாரு. ஆண்டவன் உலகத்துக்கு முதலாளி, இருப்பதை கொண்டு வாழ்பவன் தொழிலாளிங்கிற மாதிரி அழகா ஒரு பாடல் எழுதுறாரு. மனோரமா நாகேஷ் இருவருமே சேர்ந்து பாடுற ஒரு பாடல் ஆழம் தெரியாம மூளை கெட்டு அப்படிங்கிற ஒரு பாடலும் எழுதுறாரு. நாகேஷ் அவர்களுக்கும் நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. ஒரு எம்ஜிஆர் 2 வேடங்கள்ல நடிக்கும் போது இருவருமே ஒரே எம்ஜிஆரை காதலிப்பது போன்ற ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே எழுதின பாடல். சரோஜா தேவி அவர்களுக்கு எழுதின மலருக்கு தென்றல் பகையானால் அப்படிங்கிற ஒரு பாடல் வரியாக இருக்கட்டும். அதே போல பறவைக்கு சிறகே பகையானால் அப்படிங்கிற ஒரு பாடலையும் எழுதுறாரு. காஞ்சி தலைவன் அப்படிங்கிற படத்துல பாசமலர் மாதிரி சிவாஜி சாவித்ரி மாதிரி விஜயகுமாரியும் எம்ஜிஆர் அவர்களும் இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்கும்போதுதான் ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா அப்படிங்கிற ஒரு பாடல். அதற்கப்புறம் இருவரும் அண்ணன் தங்கையாகவே அறியப்படுகிறார்கள். அதுல SSR அப்படிங்கிற நடிகர் அவரும் நடிச்சிருக்காரு. அதுல அவர் இதுவரைக்கும் முதலாக இங்க திரைத்துறையில இருந்து MLA-வானவர் அவர் அப்படிங்கிற ஒரு தகவலும் பகிர்ந்துகிட்டாரு. அதே போல கண்ணகியை பத்தி ஒரு பாடுற பாடல் பூம்புகார் படத்துல பொட்டிருந்தும் பூவிருந்தும் அப்படின்னு அவங்க நிலையை குறிக்கிறதுக்கான பாடல். இது போல பல தத்துவ பாடல்கள் எழுதினாலும் துள்ளல் பாடல்களும் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டு பிள்ளை, தாளம் போன்ற படங்கள்ல எழுதினதா இருக்கட்டும். வட்ட வட்ட பாத்தி கட்டிங்கிற பாடல், காவல்காரன் படத்துல அடங்கொப்புரானே சத்தியமா நான் காவல்காரன் அந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நீர்க்குமிழி படத்துல கன்னி நதியோரம் அப்படின்னு அந்த பாடல். ஆடலுடன் பாடலை கேட்டு இந்த படம் குடியிருந்த கோவில்ல எல்லாருமே கேட்டிருப்போம். இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே ஒரு எவர்கிரீன் பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரிதான் சொர்க்கம் படத்துல பொன்மகள் வந்தால் பொருள் கொடி தந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் சிவாஜி அவர்களுடைய அந்த பாடலை ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. 16 வயது நிலை படத்துல மஞ்சள் குளிச்சு
அள்ளி முடிச்சு அப்படிங்கிற பாடல் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாடலாக இருக்கும். அதற்கு இது கடைசி படமான ஞான குழந்தைக்கு முந்தின படம் தான் இந்த 16 வயதினிலே. அதுக்கப்புறமா நிறைய பக்தி பாடல்களும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி கார்த்திகை தீபம் அப்படிங்கிற படத்துல மலை சாய்ந்து போனால் அப்படின்னு ரொம்ப ஒரு சோகமான பாடல். மனைவி இறந்த சூழ்நிலையில் அந்த பாடலை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதிய ஒரு பாடல் அது. இந்த மாதிரி அவருடைய திரை பயணம் அந்த ஞான குழந்தை அப்படிங்கிற ஒரு படத்தோட நிறைவு பெறுது. பாடலாசிரியராக பக்தி பாடல்களும் நிறைய எழுதியிருக்காரு. தயாரிப்பாளராக வரவேற்பு, 10ஆம் பசிலிங்கிற படங்களை தயாரிச்சிருக்கார். ஆனால் அதில் பெரிதாக அவரால் வெற்றி பெற முடியவில்லை. தமிழக அரசின் சார்பாக கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது. பள்ளி புத்தகங்கள்ல கூட அவருடைய எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதும் நிறைவாக அவர் எழுதின பாடல் வரிகள்ல இருந்தே அவரை பற்றி ஒரு பாடல், வானத்து நிலவு போல சிலர் இருப்பார், அந்த மாதிரி ஒரு வானத்து நிலவாக தான் இன்றைக்கும் ஆலங்குடி சோமு அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணாங்க. பக்கவாதம் வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தன்னுடைய இறுதி காலங்களில் இருந்தார் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது 12/12 வர்ற மாதிரி, அவருடைய இறப்பு நாள் அப்படிங்கிறதும் 6/6 அப்படிங்கிற மாதிரி வந்தது. 1997 தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டங்கள்லயே நம்ம அவரை அப்ப இறந்தப்ப கூட நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. இவ்வளோ பாடல்கள் சில பாடல்கள்லாம் கேட்கும்போது ஆலங்குடி சோமு அவர்கள் தான் எழுதியிருந்தாரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. அவரை அறிமுகம் செய்ததற்கும் அவருடைய பாடல்களை அறிமுகம் செய்ததற்கும் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. இப்ப திரை வள்ளுவர்கள் இந்த தொடர் நிகழ்வு முடியறதுக்குள்ள காசி ஆறுமுகம் ஒரு சிறந்த பாடகர் ஆயிருவாருன்னு நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சது சின்ன வயசுலயே அவரு பாடியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிந்தது. பாடகருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ராமச்சந்திரன் ஐயாவும் அழகாக அந்த பாடலை பாடினாங்க, அவருக்கும் நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று வந்து நமக்கெல்லாம் புரிதலை எடுத்து கூறிய கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க, வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியை உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்துட்டார். நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா காசி ஆறுமுகம் ஐயா அவங்க நிறைய
படத்திரையிலேருந்து நிறைய பாடல்களை புரிதலை நம்மகிட்ட உண்டு பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னீங்க ஐயா. எம்ஜிஆருக்கு வந்து தாயை பற்றிய பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது எல்லாருக்குமே அப்படியே அமையும். தாயினாலே ஒரு தனி சிறப்பு தான். அது மாதிரி நிறைய பாடல்கள் ஆலங்குடி சோமு ஐயா அவங்க எழுதின பாடல்ல நிறைய பாடியும் காண்பிச்சிங்க. ரொம்ப நன்றிகள் ஐயா. இதெல்லாம் வந்து பாட்டெல்லாம் நிறைய நம்ம இந்த பாட்டு எல்லாமே நம்ம கேட்டது தான். அது யார் யார் எப்படி நடிச்சு எப்படி வெளிவந்தது, எந்த கருத்தை வச்சு பாடல் எழுதினாங்க அப்படிங்கலாம் ரொம்ப ஆணித்தரமா அபூர்வமா எடுத்து சொன்னீங்க ஐயா. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இந்த மாதிரி நிறைய வந்து தளத்துல பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு காசி ஆறுமுகம் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. வள்ளி சொன்ன மாதிரிதான், கவிஞர்னு மட்டும் நம்பிட்டு இருந்த ஒருத்தர் பாடகராக இத்தனை நாள் இருந்திருக்காருங்கிறது தெரியாம இருந்தது. அந்த பாடகர் ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடகர் அப்படிங்கிலேயே அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகா அந்த சந்தங்கள்ல இருந்து, இசையில இருந்து, வரியில இருந்து அவர் ஒவ்வொன்றா ரசிச்சு சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வரிகளும் எங்கேருந்து கிடைக்குதுன்னு எப்படி நம்ம காசி ஆறுமுகம் அவர்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கையில, இப்போ தாய் இல்லாமல் நான் இல்லையெல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே அது என்ன சொல்றது, ஒரு ஆந்தம் மாதிரி. அது அந்த முதல் லைன் ஆரம்பிச்சா நம்ம கடைசி வரி வரைக்கும் எல்லாத்து மனசுலயும் நிக்கிற ஒரு வரி மாதிரி. ஒவ்வொரு வரியும் எங்கிருந்து தேடி எடுத்தாங்க அப்படிங்கிறதும் சரி, அதுக்கு உண்டான ஒவ்வொரு கதையும் சரி, ரொம்ப அழகா இருந்தது. அதே போல அவரு ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற நட்பாகட்டும், அந்த எல்லாம் விஷயமே நம்ம ஒரு பாடல் அப்படின்னு பார்க்கையில, நம்மளுக்கு முழுமையா வந்து ஒரு சமைத்த உணவு மாதிரி முழுமையா இருக்கிறதா பார்க்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் வந்து இருக்குங்கிறதும் அது ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு வர காசி ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. நிச்சயமா நம்ம நினைக்க மறந்த பாடல் ஆசிரியர் தான் சொல்லணும். ஏன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த மாதிரி ஐயா அவங்கள மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் பெருசா தெரியும். ஆனா இந்த மாதிரி சிறப்பான பாடல்களையும், அதுவும் தத்துவ பாடல்களாக வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறதும் சரி, அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னதுக்கு. மிக்க நன்றி காசியர் மூலம், மிக்க நன்றி. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க ரேவதி. அம்மா நீங்க பேசுறீங்களா? பேசுறேன். ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவங்கள பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாடல் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப அற்புதம். தாயை பத்தி நீங்க எனக்கு கூட ஒரு பாடினீங்க. ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நீங்க பாடுற எல்லா பாட்டுமே ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப நன்றிகள் ஐயா. அந்த நேரம் மனசு மகிழ்ச்சி அடையும் பாருங்க. அது எழுத்தாலேயே சொல்லாலேயே சொல்ல முடியாதுங்க ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமா ஐயாவோட பாடல் கேட்கும்போது எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். காலை இந்த தடவையும் உங்க செஷனை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எங்க அத்தானுக்கு ரொம்ப காய்ச்சல். நான் அந்த தடவையே உங்ககிட்ட வந்து திருப்பி ரீகேப் தான் பார்த்துட்டு சொல்றேன். இந்த தடவை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிங்க நித்யா தேவி. மஞ்சு பார்கவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய நண்பர்
திரு காசி ஆறுமுகம் ஐயா அவர்கள் மிகவும் அழகாக பாடல்களை ரசித்து அதனை உள்வாங்கி எடுத்து கூறிய விதம், அதனை எழுதியவர் இருந்திருந்தால் கேட்டிருந்தால் எவ்வளவு மகிழ்வடைந்திருப்பார் என்று தோன்றுகிறது. ஆலங்குடி சோமு ஐயா அவர்கள் எங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஆளுமையை இன்று அறிமுகம் செய்துள்ளீர்கள். மிக்க நன்றி காசி ஆறுமுகம் தோழர். இது போன்ற எளிமையான மனிதர்களை, வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அருமையான தகவல்களை நமக்கு எடுத்து கூறிய மனிதர்களை நமக்கு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கற்பகவள்ளி சொன்னதை போல உணரக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. இனி வரும் நேரங்களில் அவர்களுடைய பாடல்களை கேட்கும்போது தாய் இல்லாமல் நான் இல்லை, பொன்மகள் வந்தால், இது போன்ற பாடல்களை நம்ம ரசித்து ரசித்து கேட்டிருப்போம். இனி வரும் நேரங்களில் அதனை எழுதிய எழுத்தாளருடைய சிந்தனைக்கும் நாம் சிறிதளவு ஒரு அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்போம் என்று நான் நினைக்கிறேன். அதே போல ராமச்சந்திரன் ஐயா மிகுந்த உரத்த குரலில் பாடியது மிக அழகாக இருந்தது. நன்றி ஐயா, நன்றி. சரித்திரம் படிப்போம் குழுவிற்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். காசி ஆறுமுகம் ஐயா பேசும்போது நம்ம கூட நிறைய நேரம் பயணிச்சதுனாலேனோ கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுச்சு. நடுவுல சில ஃபோன் கால்ஸ் வந்தது கூட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டே இருந்தேன். ரசிச்சு கேட்டேன். நன்றி, நன்றிங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசுறீங்களா? அம்மா வணக்கம். அம்மா பேசுனாங்க இப்ப மஞ்சித் பார்க்க அம்மா மருத்துவர். அதாவது தமிழும் இசையும் ஒரு நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அதாவது இப்ப கூட இந்த தெரப்பின்னு இந்த இசை சார்ந்து நோய் தீர்க்கக்கூடிய தெரப்பின்னு கூட இப்போ நிறைய பிரபலமாயின்னு இருக்கு. இது மாதிரியான இந்த காலை பொழுதுல அன்பு சகோதரர் நம்ம கவிஞர் ஐயா முன்னாடி இருந்த அந்த பாடலாசிரியர்கள் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வுடன் சேர்ந்து இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான அந்த நோய் தீர்க்கும் மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த இசையை வழங்கிய அந்த திரை வள்ளுவர்கள் இன்று ஆலங்குடி சோமு ஐயா போன்றவர்களை அறிமுகப்படுத்தி பல தரவுகளை முன்னெடுத்து நம்மிடம் பேசிய அந்த ஐயா கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அம்மா அந்த நேரம் இருந்த அந்த மியூசிக் தெரப்பி பத்தி கொஞ்சம் பேசணும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாங்க ஐயா. மியூசிக் ஒரு பெரிய தெரப்பி தான். ஏன்னா நேச்சர்ஸ் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்றோம். இங்க சிகிச்சை எடுத்துக்கொள்ற எல்லாத்துக்கும் சொல்றோம், உங்களுக்கு மனதுக்கு இனிமையான இசை கேளுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் என்று சொல்லக்கூடிய செல்கள் எல்லாமே புத்துணர்வு பெற்று நல்ல ஒரு ஹாப்பி மூடுக்கு போயிடும். அப்போ ஹாப்பி மூட்ல இருக்கும்போது நோய்கள் ஈஸியா சரியாகும். இசை இயற்கையின் வலி நிவாரணி அப்படின்னே நாங்க சொல்லி தான் சிகிச்சை கொடுக்குறோங்க ஐயா. இதை பத்தி ஒரு செஷன் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க ஐயா. மருத்துவம் சார்ந்து உங்களுடைய சிந்தனை எப்போதுமே இருப்பது எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம். அனைவருக்கும் அதே போல இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அம்மா நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு மியூசிக் தெரப்பி அதெல்லாம் நீங்களும் காசி ஆறுமுகம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். எப்போதும் நமக்கு காலை கருத்துக்கள் சிறப்பு மிக்கதா இருக்கும். இன்னைக்கு பாடலோட சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்தது காலை நிகழ்வு. நன்றிங்க, இருவருக்கும் நன்றி. காலையில ஒரு பாடலோட கூட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நன்றிங்க ஐயா. அதை உங்க கணீர் குரல்ல நாங்க கொஞ்சம் சோர்வா அப்படி இருந்தா கூட ஒரு ஆற்றலுக்கு கூட கொடுக்குற மாதிரி இருந்தது. நீங்க கேட்ட அந்த மியூசிக் சொன்னீங்கல்ல, மியூசிக் தெரப்பி, நீங்களே ஒரு மியூசிக் தெரப்பி தாங்கய்யா. நன்றிங்கய்யா. அது காலையில நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற தெரப்பின்னு சொல்லலாம். காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. நான் ஒரு பாடலா அப்படி பார்த்துட்டு போறதை விட நீங்க கொடுக்குற கருத்துக்கள் இதுல இவ்வளவுலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அதை சார்ந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை. அதை நீங்க கொடுக்கறது நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சசிகலாமா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி.
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி. செல்விங்கிறவங்க அனைவரும். அவர்கள் வந்து ஆ, செல்விங்கிறவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. மேல வர முடியலன்னு நினைக்கிறேன். செல்வி, நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கேன். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் த இன்வைட்னு வரும். அழைப்பு ஏத்துட்டு நீங்க பேசுதளத்திற்கு வரலாம். செல்வி அவங்க வரதுக்குள்ள நம்ம அருள் சேவியர் அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்படியும் காசி அறிமுகம் சகோதரர் வந்து அழகா உரையாற்றிருப்பாரு. ஏன்னா நம்ம ஒரு படம் பார்க்கறோம்னா அந்த படத்துல திரைக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடிக்கு தெரியிற முகங்களைத்தான் வந்து பார்த்து பார்த்து ரசிப்போம், போற்றுவோம். அந்த திரைக்கு பின்னால் எவ்வளவோ உழைத்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பின்னாடி வந்து நிறைய கண்ணுக்கு புலப்படாத, பெயர் தெரியாத அந்த மாதிரி நிறைய உருவங்கள் வந்து மறைந்திருக்கும். அந்த மாதிரி மறைந்திருந்த இல்ல யாருக்கும் தெரியப்படாத, யாரும் கேள்விப்படாத அந்த மாதிரி முகங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு அத வந்து முன்னாடி வெளிச்சம் போட்டு காமிக்கிற அந்த ஒரு தேடல் வந்து காசி அறிமுகம் சகோதரர்கிட்ட இருக்கு. எப்போதுமே நம்ம எல்லாரும் இவங்க இவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இதுக்கு மேலேயும் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓ ஆமா அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தேடல் மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர் சகோதரர் காசி அறிமுகம். இன்று அவருடைய உரையை நான் கேட்க முடியல, பட் இருந்தாலும் அவரு இப்படி உரையாற்றிருப்பாருன்னு தெரியுது. ஐயாவும் அந்த பாடலும் பாடியிருக்காரு, எல்லாரும் பின்னூட்டத்துல தெரிஞ்சுக்க. அதனால எப்போதும் ஒரு தேடல் மிகுந்த ஒரு தேடல், வித்தியாசமான ஒரு தேடல் மிகுந்த ஒரு இது. மற்றவங்கலாம் வந்து மற்றவர்களுடைய தேடலுக்கும் இவருடைய தேடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒரு தனித்துவம் இருக்கும். அதுதான் அவருடைய சிறப்பு. விலையை நல்லா பேசியிருப்பாரு நான் கேட்கிறேன் ரீப்ளேல. இனியோ காசி அறிமுகம் சகோதரருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. செல்வி, நீங்க அழைப்பு கொடுத்திருக்கோம், உங்களுக்கு ஏற்க முடியுதான்னு பாருங்க. ஏன்னா உங்க போனோட வலது மூலையில ஒரு கை மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ற ஆப்ஷன் வரும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்க மீண்டும் ஒரு முறை அழைப்பு கொடுத்திருக்கோம். இல்லைன்னா உங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா அக்செப்ட் த இன்வைட் அப்படின்னு இருக்கும், உங்க முயற்சி பண்ணி பாருங்க. போனோட வலது மூலையில இருக்கும் அந்த ஹேண்ட் சிம்பல், முயற்சி பண்ணி பாருங்க. காசி அறிமுகம், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிரலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எல்லோருடைய அந்த கருத்துக்கள் எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் பாடினா எப்படி இருக்கும்னு தெரியல. சரி 2 வரிகள் தான் பாடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பாட ஆரம்பித்தேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம பாடுறதே ஒரு மாதிரி பாடுவோம், அதுலேயும் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு நினைக்கும் போது ஐயா ராமச்சந்திரன் ஐயாலாம் எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறது, அதுவும் அந்த ஒரு வயதான நிலையிலையும் வந்து அழகாக பாடுறாங்க அவங்க. அதான் நினைக்கும் போது நமக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் பாடும்போதே தொண்டையில் கரகரன்ட்டு இருக்குது. அது எப்படி அதெல்லாம் இது இல்லாமல் பாடுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னன்னா வீட்டில் தான் சொன்னா, நீங்கள் வந்துட்டு ஏன் வாசிக்கிறீங்க, அப்படி பாடலாம் பாட வேண்டியது தானே அப்படின்னு வீட்டில் சொல்லியிருந்தேன். சரி ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பாட ஆரம்பித்தேன். அது அந்த பாடல்களை வந்து அப்போ ஒரு நல்ல எழுதி வச்சுட்டு பாடணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த வரிகளை கூட அப்புறமா உட்காந்து மறுபடியும் எழுதி உட்காந்து எடுத்துகிட்டு வந்தேன் நேற்று நைட்டு. அதுக்கப்புறம் தான் சரி பாடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் கொஞ்சம் வந்தது. ஏதாவது சிரமம் இருந்தால் பொறுத்துக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அம்மா விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். அதுமாரி சகோதரி ரேவதி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா ராமச்சந்திரன் ஐயாவோட அந்த பாடல் உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பாடல்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த தாயை பற்றி போற்றி பாடக்கூடிய பாடல்.
அதை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து நிச்சயமாக நம்மளுடைய அன்னையோட பழைய கால நினைவுகள் எல்லாமே வரும். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் தான். ஐயாவுக்கு நான் வந்து வேற ஒரு பாடல் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இது எல்லாருமே கேட்ட பாடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டு பாடுங்கய்யா அப்படின்னாரு. இல்லை ஐயா நான் இந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா அந்த பாடல்கள் வந்து நம்ம இசையில் கேட்கறத விட இது நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு மனப்பூர்வமாக ஒரு உணர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அதை அவர் பாடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மேலோங்கி இருந்தது. ஐயாவுக்கும் நன்றி. அதே மாதிரி சகோதரி ஆசிரியை நித்யாதேவி அவர்கள் வந்து கேட்கல அப்படின்னாங்க. நிச்சயமாக கேட்டுட்டு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய அந்த கருத்து வந்து எப்படி இருக்கும்னா ஊக்கப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்மளை சீர்படுத்துவது மாதிரியும் இருக்கும். நிச்சயமாக கேட்டுட்டு கருத்துக்களை தெரிவிங்க. அப்புறம் மஞ்சு பார்கவி மேடம் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அழைப்பு கூட நான் எடுக்கலை. ஏன்னா எப்போவுமே வந்து அவங்க அழைப்பு வந்து நிராகரிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்காக வந்து அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கிறதுக்கு அப்புறம் கூட வந்து அதை நான் எடுக்காமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு கேட்கும்போதே ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு சில ஆளுமைகள்லாம் நம்மளையும் வந்து இந்த அளவுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது, நம்மளுடைய உரையை கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி சசிகலா அம்மா அவங்க சொல்லும் போதும் இந்த மாதிரி தெரியாதவர்களை வந்து நம்மளை கொண்டு வந்து அவங்க சேர்க்குறாங்க. அவங்களுடைய தேடல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம கேட்போம், பாடல்லாம் கேட்போம். ஆனால் இது இவர் தான் எழுதுனது அப்படிங்கிறது தெரியாது. திரைக்கு மறைவில் வந்து ஏகப்பட்ட உழைப்புகளும் இருக்கும். சசிகலா அம்மா அதை நினைவுபடுத்தியதுக்கும் நன்றி. அந்த வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கும் நன்றி. அதே மாதிரி அருள் சேவியர் சார் வந்து லேட்டாக தான் வந்தார். இருந்தாலும் அந்த அவரும் அதே கருத்துக்களை சொன்னார். திரைமறைவில் இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்போவுமே நம்ம கொண்டாடுவதில்லை. இது நம்ம இந்த திரையில மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அப்படிப்பட்ட ஆளுமைகள் இருப்பாங்க. நம்மளுக்கு என்னன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சவங்கள நம்மளையும் வந்து கொண்டாடுறது வந்து ஒரு நற்செயல் தான். ஆனால் அவங்கள தாண்டியும் ஒரு சில பேர் இருப்பாங்களே அப்படின்னு நம்ம தேடும்போது நம்மளுக்கான அறிவு வந்து மேம்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுக்கான ஒரு சில பண்புகளும் வந்து அதிகரிக்கும் அந்த தேடல்கள் இருக்கும்போது. அப்படிங்கிறது என்னோட ஒரு சுயநலன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்காக வந்து நான் தேடுறேன். இருந்தாலும் அதை வந்து மற்றவங்ககிட்ட பகிரும் போதும் கூட எனக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு நினைவாற்றலை அதிகப்படுத்தும். அதுவும் ஒரு சுயநலம் தான் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அருள் சேகர் சார் அவர்களுடைய அந்த கருத்துக்களும் மிக்க நன்றி. அதே மாதிரி இசையை பற்றிய அந்த மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறத பற்றியும் மேடம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த இசையை கேட்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கவலை இருந்தாலும் நம்மளுக்கு பிடித்த பாடல்கள் கேட்கும்போது அது பஞ்சா பறந்து போயிருந்தான். அந்த அளவுக்கு வந்து இசை வந்து நம்மளை மேம்படுத்துவதோட நம் மனதை வந்து மனதில் புண்ணு இருந்தால் கூட அதை ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது இசை அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு நன்றி. அடுத்து நமது சரவணன் கண்ணையா அவர்கள் டிராவலில் இருக்கனாங்க, இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்களுடைய அதுக்கு முன்னாடியே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்படியும் அவர் நம்மளை கலாய்ப்பார் அப்படின்னு தெரியும். அவருக்கும் எனது நன்றிகள். இதோட உரையை முடித்துக்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். நிச்சயமா சுயநலம் அப்படிங்கிறது அது ஒரு பொது நலம்னோட சேர்ந்து இருக்கும்போது அது எல்லோருக்கும் நன்மையாக முடியும். ரொம்ப சிறப்பு. இன்னும் உங்களுக்கு நிறைய நிறைய தெரிஞ்சுட்டு எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் பொதுநலம் ரெண்டுமே வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். சரவணன் கண்ணா ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காரு. வணக்கம் காசி ஆறுமுகம் பேசுங்க. வணக்கம். கடை திறந்த உடனே வந்துட்டனே, இன்னும் பேச முடியலையேன்னு தவிச்சிட்டேன். எங்க சங்க தமிழன் எங்க தமிழையா பேசி நான் கேட்டு ஒன்னும் சொல்ல முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ட்ரெயின்ல இருந்து இறங்கினேன். ரொம்ப நன்றி. ஆனா உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் நடக்குதா இல்ல ப்ரோக்ராம் நடக்கிறவங்களுக்காக சரித்திரம் படைப்போம் கரெக்டா அவங்கவுங்களுடைய யூனிக் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. பட் 2 பேருக்குமே பாராட்டு. ஏன்னா அவர் வந்து சரித்திரம் படைப்பவங்களோட இது வந்து அவங்க வந்து இந்த கோர் காம்படென்சி என்ன இந்த பர்சனுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல பட்டை தீட்டுறதுல முக்கியமான வேலையில இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து பேச ஆரம்பிச்சு அவங்களுடைய லெவல் வேற லெவலுக்கு போகும்போது அந்த பரிணமிக்கும் போதே நமக்கு தெரியுது. அவங்கவுங்களுக்குமே தெரியும் நமக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களை வந்து இது ஒரு
ஒரு பிளாட்ஃபார்மா இதை நமக்கு வச்சு அதுக்கான ஆடியன்ஸு இதெல்லாம் நமக்கு பண்றதுக்கு அவங்களுடைய மெனக்கெடல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா செய்யறதுங்கிறது அது அது பெரிய டாஸ்க் அது. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட்டு, அவங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இதை கரெக்டா பண்றது. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுடைய உரை வந்து எப்படின்னா மறக்கப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை கூகுள்ல தேட முடியும். ஆனா அத அழகா கோர்வையா அதுக்கு பின்னாடி இருக்கிற குட்டி கதைகளோட அதோட ஆரம்ப கதை, அதோட முடிவு கதை இதெல்லாம் சேர்த்து பிரசன்டேஷனா கொடுக்குற ஒரு அழகு எங்களுடைய தமிழையாக்கு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு பாடலும் வேற சர்க்கரை பந்தலில் தேன் மாதிரி பொழிந்தது மாதிரி இருந்தது. சும்மா வாசிச்சுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சோம். இடையில இடையில ஃபுல்லாவே அதை பாட ஆரம்பிச்சிங்க. நல்லா இருக்கு. இங்கேயே ஒரு போட்டி பாடகர் வந்துட்டாரோ அப்படின்னு ராமச்சந்திரன் ஐயா உடனே வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல குதிச்சுட்டாரு. பரவாயில்ல. ரொம்ப நல்லா இருந்தது. காலையில இப்படி இருக்கிறது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நாள் ஆரம்பிக்கும் போதே குதூகலமா ஒரு குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து கலாச்சிட்டு இருக்கிறது. அப்புறமா நம்ம பொழப்ப பார்க்க போயிட்டு இருப்போம். அது வேற விஷயம். அதுக்கு எனர்ஜி வேணும்ல. அது இங்க இருந்து தான் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். வாழ்த்துக்கள் ஐயா, அவருக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு கூடுகை ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா அப்போ அவங்களோட தனித்திறமைக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு நிகழ்வு சரித்திரம் படைப்போம் கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கு நன்றி. சரியா ட்ரெயின்ல இருந்து இறங்கி பேசிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. செல்வி, நீங்க இன்னும் அழைப்பை ஏற்கல. நீங்க உங்க உங்க பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த உங்க போட்டோ எஸ்இன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணீங்கன்னா கூட அந்த அக்செப்ட் த இன்வைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க அதை டச் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா போனோட வலது மூலையில ஹேண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு கை சிம்பல் இருக்கும். அதை நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். உங்களால பேச தளத்துக்கு வர முடியும். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. ஜெய்சங்கர் வணக்கம், நீங்க பேசலாம். கிளப் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். சரித்திரம் படைப்பும் குழு உறுப்பினர்களுக்கு ஒரு அது மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். அஸ் யூஷுவல் காலேஜ் ஸ்கூலுக்குலாம் லேட்டா போற மாதிரி. பட் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறது, எனக்கு புரியாம இருக்கிறது, அதை நான் இங்க கேட்டு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ஆக்சுவலா ஒரு ராகத்துக்கும் ஒரு ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மனநிலைய சரி பண்றதுக்கோ இல்ல அந்த மனநிலையை ஒத்து போறதுக்கோ இந்த மாதிரி ஒரு ஹீல் பவர் அப்படின்வாங்க. அந்த ஒரு ராகத்துக்கு உண்டான அந்த என்னென்ன மாதிரியான ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இரண்டாவது விஷயம், இப்ப நாங்கெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் பார்ப்போம். வந்துட்டு அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவர்கிட்ட எப்படி டெலிவர் பண்ணலாம், நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய விஷயத்த அவர்கிட்ட இருந்து உள் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பண்ணும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் நாங்க பண்ணுவோம். அது அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவரோட தன்மை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் பிளஸ் அவரோட பாடி லாங்குவேஜும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அதையும் தாண்டிய ரசனைகள் வந்து ரொம்ப மேம்படுத்தப்பட்ட ரசனைகள் வந்து அவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலுவா இருக்கும். இதுல வந்து அந்த என்ன மாதிரியான பாடல்களை அவர் வந்து பண்ற அந்த பாடல்கள் பின்னாடி உள்ள ராகம் அவருடைய இயல்பை எப்படி அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுது. சிலருக்கு ஒரு மாதிரி ஒத்த பாடல்கள் மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்டை அவருடைய ரசனைக்கு அந்த ரசனைக்குரிய ராகங்களை வச்சு முடிவு பண்ண முடியுமா? அப்படி முடிவு பண்ற மாதிரி தான் அவர் என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். எனக்கு ரொம்ப டீட்டெயிலா உள்ள கோருக்குள்ள போய் நம்ம டிராவல் பண்ணல. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கிடைக்க பெறுவீர்களா? நன்றி நண்பர்களே. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.
நிச்சயமா நீங்க கேட்ட விஷயங்கள் நீ வருங்காலங்களில பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அது குறித்து ராமச்சந்திரன் ஐயாவோ, காசி ஆறுமுகம் நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்கிறனாலும் தெரிவிக்கலாம். நிச்சயமா மியூசிக் தெரப்பி பத்தி பேசுங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் வந்து உண்மையிலே இசை என்பது வந்து அனைவருக்கும் நமக்கு மட்டும் இல்லை, அது உயிரினங்கள் கூட ரசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இசைக்கு வந்து மகுடி ஊதுனா வந்து பாம்பு கூட மயங்கும். அதே மாதிரி அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி பல தாவரங்கள் கூட வளருது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இசைக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்க தான் செய்யுது. ஒரு அறுவை சிகிச்சை கூட இளையராஜா பாடலை கேட்டுக்கிட்டே அறுவை சிகிச்சை நடந்ததாக கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே இசைக்கு வந்து ஒரு ஆற்றல் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு சொல்லுக்கே வந்து நம்மளுக்கு அதிகமான பொருள் இருக்கு, மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இசைக்கு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனா அந்த இசை தெரப்பி அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே நமக்கு வந்து இசை மூலமா பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. இசையினால வந்து மக்களுக்கு உள்ள அன்புலாம் வளருது. அன்பை வளர்க்கறதுக்கு ஒரு இசை தான் முக்கிய காரணமா இருந்திருக்கு. அவர்களுடைய குணநலங்கள் எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கு வந்து இசை வந்து மிகப்பெரிய காரணமா இருக்க போய் தான் நம்ம அனைத்து கலைகளுமே வந்து இசையை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாத்துலயுமே இசை இல்லாம ஒரு இது கூட இல்லை. இன்னமும் வந்து பழங்குடியின மக்கள் வந்து ஒவ்வொரு அவங்களுடைய நிகழ்வுகளையும் இசைத்து தான் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா அப்போதுதான் அவங்களுடைய ஒரு பேராற்றல் கிடைக்கிறதுன்னு அவங்க உணர்றாங்க. நம்ம காலப்போக்கில் இந்த பாடல்கள் கேட்டுறதோட நிறுத்திட்டோம். நம்மளும் வந்து அந்த மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு இயல்பிலே வந்து ஒரு நல்ல மனநிலை, அதாவது இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். நம்ம அதை சொல்ல முடியாது வெளியில். அதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த பாடல்கள் கேட்கறது மூலமாக அதை நம்ம ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த கால சூழ்நிலையில் வந்து இசை வந்து ஒரு மருத்துவமாக தான் நம்மளுக்கு தேவைப்படுகிறதுன்னு நினைக்கும் போது ஒரு வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அது ஒரு மருந்து மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இசையை கேட்டால் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் எப்போவுமே இசையோடு வாழ்ந்தவங்க தான் நம்ம. எதுக்கெடுத்தாலும் ஒரு இசை உண்டு. தாலாட்டு பாடலில் ஆரம்பித்து நம்மளுடைய அந்த இறுதி காலம் வரைக்கும் வந்து நம்ம இசையோடு பயணித்தவங்க தான். அதனால தான் நம்மளுக்கு வந்து எப்போதுமே ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படலை. நம்ம உறவுகள் தவிர பெருசான நம்ம மனநோய் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வர்றதில்லை அன்றைய காலகட்டத்தில். இப்போவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதிகமான அந்த நெஞ்சு வலி அதெல்லாம் வந்து இறந்து போகிறாங்க. அப்போ அவங்களுடைய உண்மையான உள்ளுக்குள்ளே உள்ள அந்த ப்ரெஷர் என்னென்னு வெளியில் யாருக்கும் சொல்ல தெரியாது. ஒரு சில பேர் உள்ளே பூட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள அதை உடைக்கிற மாதிரி இசை இருக்கும். இப்போ அதுக்கான சூழ்நிலைகள்லாம் மாறிட்டே வரதுனால இசையை வந்து ரசிக்கிறத காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மனசை விட்டு எல்லாத்தையுமே நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மருந்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட இது. அதே மாதிரி இன்னொன்று சரவணன் கண்ணையாவுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அப்படி நல்லா பாடினான்னு எனக்கு தெரியல. சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல அப்படின்ட்டாரு. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே அவர் கலாய்க்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. மிக்க நன்றி ஒரு முறை. சரித்திரம் படைப்பும் குழுவிற்கும் மிக்க நன்றி. நன்றிங்க காசி ஆறுமுகம். ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கம். நிச்சயமா மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறது, அந்த இசை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மருந்தாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில கேட்கும்போது தியானத்துக்கு உதவியா இருக்கும், இல்ல தூங்குறதுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம் அதை கம்மி பண்றதுக்கு, இப்படி எல்லா வகையிலுமே மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இன்னும் நிறைய தகவல்கள் நாம தெரிஞ்சுக்கலாம். அதற்காக ஒரு யோசனை கொடுத்திருக்கீங்க ஜெய்சங்கர், மிக்க நன்றி. மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடகர் ஆயிட்டாரு இன்னைக்கு காசி ஆறுமுகம். நிச்சயமா அது சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தது போலதான் இருந்தது. இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். ராமச்சந்திரன் ஐயா நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். ஐயா ஒரு நல்ல ஜனார்தனன் ஐயா இப்ப கடைசியா பேசினாருங்களே ஐயா, ஜெய்சங்கர் ஐயாவா? ஆமாங்க ஐயா, ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் ஐயா நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது கேட்டிருந்தாரு. அதை தான் நான் நம்ம மஞ்சு பார்க்க அம்மா வந்து நான் மருத்துவர்களை கேட்டிருந்தேன். அவங்க ஏற்கனவே இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி இப்போ பெரும்பாலும் எல்லோருமே அதை நோக்கிய பயணமா தான் போயிருக்கு. நம்ம சமூகத்துல பார்த்தோம்னா இந்த மருந்துகளை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்குதுன்றதுனால
மருந்து இல்லா மருத்துவத்தை நோக்கி இப்போ பெரும்பாலும் அதை நோக்கிய பயணம் வந்து சமூகத்துல ரொம்ப பெரும்பாலும் அந்த பயணம் அதிகமா இருக்குது. அது தொடர்பான இந்த மியூசிக்கல் தெரப்பின்றது அது ஒரு வகையான மருத்துவமா இப்போ பெரும்பாலும் அது பிரபலமாகிட்டு வருது. ஐயா நீங்களே கேட்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அந்த சோகமான பாடல், அதே மாதிரி மகிழ்ச்சிக்குரிய பாடல், இது மாதிரியான பாடல்கள் நம்ம கேட்கும் போது நம்ம மனநிலையுடைய அந்த மாறுபாடுன்றது வந்து கண்டிப்பா உணர முடியும். இது வந்து இந்த எந்தெந்த பாட்டுக்கு எது மாதிரியான உணர்வுகள் வரும் அப்படின்றது வந்து கொஞ்சம் டீப்பா போக வேண்டிய விஷயம். அதனால அது அம்மா மஞ்சு பார்கவி அம்மா வந்து அந்த தெரப்பி பத்தி கொஞ்சம் அடுத்த இதுல கொஞ்சம் பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த எந்தெந்த இசை இது இதுக்கு எந்தெந்த மாதிரியான மனநிலையை உருவாக்கும் அப்படின்றது வந்து ஒரு டீப்பா அந்த இசை பயின்றவங்களால தான் அதை சொல்ல முடியும். இப்போ நல்ல ஒரு அற்புதமான கேள்வி நம்ம சகோதரர் ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம குழுவில் கொஞ்சம் பரிசீலனை செஞ்சா நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா. நிச்சயமா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது நல்லா துள்ளல் பாடல்கள் அப்படின்னு சொல்லி அதை கேட்டோம்னா நம்ம இன்னும் மகிழ்ச்சியாக வைப்போம். சோகமா இருக்கும்போது சில சமயம் சில சோக பாடல்கள் கேட்டா நமக்கு வடிகாலாக இருக்கும். இல்லைன்னா சில சமயம் அந்த சோகத்தை அதிகப்படுத்துறதாகவும் இருக்கும். இப்படி பல வகையில நமக்கு அந்த இசை அப்படிங்கிறது ஒரு மருந்தாகவும் இல்ல வடிகாலாகவும் எடுத்துக்கலாம். நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி நன்றி அனைவருக்கும். மிகவும் சிறப்பான ஒரு காலை பொழுது. திரைவள்ளுவர்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு அவர்களை பற்றி நிறைய தகவல்களும் கருத்துக்களும் அவருடைய வாழ்க்கை பயணங்களை பற்றியும் நிறைய பகிர்ந்துகிட்டார் காசி ஆறுமுகம் அவர்கள். அதுவும் இன்றைக்கு பாடல்களோடு சேர்ந்து பாடி அந்த வரிகளோடு பாடி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பாடல் பாடி மிகவும் அழகு சேர்த்தார். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சசிகலாமாவின் உள்ளமும் உடலும் என்ற தலைப்பில் அந்த சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். 5, 4, 3, 2, 1 நன்று.